உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிறு புஸ்தகம். சிறு புஸ்தகம் அப்படிங்கிறது என்ன, அதில் என்ன ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிறு புஸ்தகங்கிறத எப்படி பார்க்க போகிறோம்னா ஒரு 5 கேள்விகள். அதாவது இந்த சிறு புஸ்தகம் அப்படிங்கிற அந்த பேச்சு, அந்த டாபிக் எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் வருது, எப்பொழுது வருகிறது, அதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அது எதை குறிக்கிறது, இந்த சிறு புஸ்தகம் என்பது எதை குறிக்கிறது, அதை தொடர்ந்து வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சிறு புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தில் இந்த சிறு புஸ்தகம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கிடையாது. ஸோ இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலங்களில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஒரு புஸ்தகம் அப்படின்னா எங்குமே புஸ்தகங்கிற விட புத்தக சுருள் அப்படின்னு இருக்கும். புத்தக சுருள் அப்படின்னு இருக்கும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த புத்தகமாக, ஏசாயா புத்தகமாக இருக்கட்டும், இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ஏசாயா புத்தக சுருளை எடுத்து வாசித்தார். அப்போ அங்கே ஸ்க்ரோல் எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க, தோலில் எழுதி அதை ஸ்க்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல வேதத்தில் பார்த்தீங்கன்னா புத்தக சுருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதாவது நிறைய வால்யூம் உள்ள அதிக பக்கங்கள் கொண்டதெல்லாம் புத்தக சுருளாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிறு புஸ்தகம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஆங்கிலத்தில் லிட்டில் புக் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம். அப்போ இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. ஒரு டெஸ்கிரிப்ஷன் அழகாக கொடுத்துருக்குது. ஒரு பலமுள்ள தூதன், அந்த தூதனை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இதில் பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான். அடுத்து மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு காலை பூமியின் மேலும் ஒரு காலை சமுத்திரத்தின் மேலும் வைத்திருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. அவர் அந்த தூதன் பேசும் பொழுது சிங்கம் கர்ச்சிக்கிறது போல இருந்தது, ஆர்ப்பரித்தான். அவர் சிங்கம் கர்ச்சிக்கிறது போல ஆர்ப்பரித்தான் சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதில் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தூதன் என்பதை வேற மற்ற இடங்களோடு இதை போல வேற டெஸ்கிரிப்ஷன்ஸ் எந்தெந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை வச்சு கம்பேர் பண்ணி போகும்பொழுது இது அது தூதனாக இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு மோர் ஸ்பெசிஃபிக்காக சில இன்னொரு நபரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம யார் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா கிளவுட்ஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மேகங்களின் மீது வரப்போகிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுப்போம். மத்தேயு 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்க. மத்தேயு 17:1 பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்பவம் எதை குறிக்குன்னா, இயேசு கிறிஸ்து இது மலையின் மேலே மறுரூபமானார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ யோவானையும் பேதுரையும் கூட்டிக் கொண்டு மலைக்கு போகிறார். மலைக்கு போய் என்ன பண்ணார்னா அவர்களுக்கு முன்பாக 2வது வசனம் பார்ப்போம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க 5வது வசனத்துல, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற ஒரு சத்தம் மேகத்திலிருந்து உண்டாயிற்று. ஸோ அதே மாதிரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் பாத்தீங்கன்னா மேகத்தின் மேல் வரப்போகிறவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியும். 1. 2வது ரெயின்போ. அந்த தூதனுடைய தலையை சுற்றி என்னதான் இருந்தாங்கன்னா சிரசை சுற்றி வானவில் இருந்தது அப்படின்னு சொல்லி. அந்த வானவில் என்பது எதை குறிக்கிறது, இதை போல வேற பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க. சோ வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல, வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 3 விதமான கல்களை பற்றி சொல்லியிருக்குது. வச்சிரக்கல், பதுமராகம் அண்ட் மரகதம் போல தோன்றியது என்று சொல்லியிருக்கிறது.
சோ அந்த வீற்றிருந்த அந்த சிங்காசனத்தின் மேலே வீற்றிருந்த தேவனாகிய கர்த்தரை சுற்றிலும் ஒரு என்னது வானவில் இருந்தது. சோ வானவில்லோடு மேகத்திலிருந்து இறங்கி வரக்கூடியது ஒரு சாதாரண தூதனாக இருக்க முடியாது. 2வது பாயிண்ட். 3வது பாருங்க, அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது சொல்றோம். இதை இது வெளிப்படுத்தின 1வது விசேஷம். நம்ம எல்லாமே ஒவ்வொரு வசனத்தை இன்டர்பிரட் பண்றோமோ இதுவரைக்கும் நம்ம பண்ண மாதிரி இன்னொரு வசனங்களை கொண்டுதான் இந்த நபர் யார், இந்த நபருக்கு இந்த இடத்துல என்ன முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த வசனங்களை கொண்டுதான் நம்ம இன்டர்பிரட் பண்ண போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா 15ல பார்ப்போம். அதுல வந்து இயேசு கிறிஸ்துவை பாக்குறாரு. யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவை பாக்குறாரு. 14ல பார்த்தோம்னா அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலும் உறைந்த மலையை போலும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல் இருந்தது. தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. சோ எவ்வளவு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள அதே முகம் சூரியனை போல இருந்ததுங்கிற வார்த்தை இருக்குது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்ததுன்னு சொல்லி இடத்துல அங்கேயும் வெண்கலம் அப்படிங்கிற வார்த்தை பாதங்களை வெண்கலத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சத்தம் அங்க வந்து இடி முழக்கம் போல இருந்தது. சத்தம் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போல இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கேயும் சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல். சோ சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 25வது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா கொடுத்துருக்கும். நீங்க போய் வாட்ச் பாருங்க. சோ அப்ப இந்த சத்தம், அவருடைய கால்கள், அவருடைய முகம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது இங்கே இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தூதன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம எக்ஸாக்டா யாரும் தெரிய போகுது. அடுத்து பார்ப்போம். ஸோ ஓசியா 11:10 பார்த்தோம்னா அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல கர்ச்சிப்பார், அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். இப்ப யார் சிங்கத்தை போல கர்ச்சிப்பார்? தேவனாகிய கர்த்தர் சிங்கத்தை போல கர்ச்சிப்பார். எங்கேயுமே தூதன் இதுவரைக்கும் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சாதாரண ஒரு தூதன், இயேசுவுக்கு ஒரு பணிவிடை ஆவியலாக இருக்கிற ஒரு தூதனை குறித்து எங்கேயுமே பைபிள்ல வந்து இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்படவில்லை. அது தேவையும் இல்லாத ஒரு விஷயம். அப்ப இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, வலது கரத்தை, அடுத்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தை நம்ம வந்து அடிப்படையாக வச்சு பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விஷயம் 10வது அதிகாரத்துல மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பாருங்க, அவ்வேழு இடிகளும் 4வது வசனத்துல அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின, நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இது வேற சத்தம். இந்த சத்தம் என்பது வேறு. இந்த தூதன் பேசுனது அல்ல. அந்த இடி முழக்க சத்தத்தை வந்து யோவான் இன்டர்பிரட் பண்ணி எழுத போறாரு. எழுத போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த சத்தம் சொல்லுது, அந்த ஒரு சத்தம் வானத்திலிருந்து வருது. அந்த சத்தம் என்ன சொல்லுதுன்னா, நீ இப்போ அந்த இடி முழக்கத்துல இருந்து கேட்ட அந்த வார்த்தைகளை எழுதாத, அதை பத்திரமா வச்சு முத்திரை போடு அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. அப்புறம் அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் பூமியிலும் சொல்லி அதை பத்தி ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. அப்போ இந்த தூதன் என்ன பண்றாரு அப்படின்னா, மறுபடி பாருங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு வார்த்தை, தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி. இதை மனசுல வச்சுக்கிடுங்க. நம்ம அடுத்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷன் நம்ம வேற எங்க வருது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 முக்கியமான இடங்கள். தானியலுக்கு கிடைத்த தரிசனங்களிலே ஒரு முக்கியமான நபரை தானியல் தரிசிக்கிறார். அது நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். அது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தானியல் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில், ஒரு ஆற்றங்கரையில தானியல் இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு தரிசனம் கிடைக்குது. அந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அப்போ ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நம்ம பார்ப்போம், என்ன சொல்லியிருக்கிறது. என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து, நம்பர் 1, தமது அறையில் உப்பாசின் தங்க கட்சியை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். ஒரு புருஷனை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூதன் என்று சொல்லப்படவில்லை, இல்லை ஒரு நபர் என்று சொல்லப்படவில்லை, இல்லை ஒரு ஆவி என்று சொல்லப்படவில்லை. ஒரு புருஷன், சன் ஆஃப் மேன், ஒரு புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும்
அகைன் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. மாரகதம் அந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல அவருடைய முகம் படிக பச்சையை போலவும், அவருடைய முகம் சரீரம் படிக பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும். நம்ம இது வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆவது வசனத்துல அதிகாரத்துல பார்த்தோம். இதே மாதிரிதான் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, இங்க மின்னலை போல பிரகாசிக்கிறது. அவருடைய கண்கள் எரிகிற தீப்பந்தங்களை போலவும், அவருடைய புயங்கள் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் வாடி போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். சோ இப்ப நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷனை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்ப தானியேல் 10ஆவது அதிகாரத்துல நம்ம பார்த்த இந்த டிஸ்கிரிப்ஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆவது அதிகாரத்துல ஏற்கனவே நம்ம தூதன் வந்து இறங்கினார் அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். இதையும் நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தான். இப்ப தானியேல் 10ஆவது அதிகாரத்துல பார்த்த இந்த நபர் மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புருஷனை கண்டேன், சன் ஆஃப் மேன், ஒரு புருஷனை கண்டேன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10ஆவது அதிகாரம் எப்ப முடியுது அப்படின்னா, இந்த தரிசனம் வந்து தானியேல் கடைசி அதிகாரம் வரை நீளுகிறது. இந்த தரிசனத்துல அவருக்கு காண்பிக்கப்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே 10ஆவது அதிகாரம், 11ஆவது அதிகாரம், 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நீடிக்குது. 12ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் இந்த தரிசனம் நீடிக்கிறது. அப்போ 12ஆம் அதிகாரம் தானியேல் பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய நபர்கள் இந்த தரிசனத்துல ஆரம்பத்துல வரக்கூடிய அதே நபர்கள் தான். இப்ப தானியேல் 12ஆம் அதிகாரம் எடுங்க. தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாய் வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. தானியேலுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சில ரகசியங்களை சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, முடிவு காலம் மட்டும், அது ஒரு குறிப்பிட்ட காலம். முடிவு காலம் என்பது ஒரு சில நாட்கள் என்பது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம முடிவு காலம், கடைசி காலம் என்பது ஒரே நாள்ல ஒரு பூமி மேல போய் வரக்கூடிய ஒரு பெரிய அழிவாகவோ, இல்லைன்னா ஒரே நாள்ல வரக்கூடிய ஒரு பெரிய சடியில் வரக்கூடிய ஒரு நாசமோசமாகவோ நம்ம நினைக்கலாம். முடிவு காலம் என்பது ஒரு நீண்ட காலத்தை முடிக்கிறது. இப்ப நம்ம முடிவு காலத்துல இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ அப்ப முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாய் வைத்துவிடு, சீல் பண்ணு, சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது இந்த புஸ்தகத்தை அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போ தானியேல் என்ன சொல்றாரு, அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய வேற 2 பேர் நிற்க கண்டேன். அப்படி 2 தூதர்களை பார்க்கிறாரு. அடுத்த வசனம், சணல் வஸ்திரம் தரித்தவரும், இதான் முக்கியமான வார்த்தை, சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தமது வலது கரத்தையும் தமது இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக எடுத்து. இப்போ அந்த நம்ம பார்த்த தானியேல் 10ஆம் அதிகாரத்துல சணல் வஸ்திரம் தருத்தவராய் உப்பாசின் கற்றை தங்க கட்சியை கட்டி கொண்டிருந்தவராய் இருந்த பதுமராகத்துக்கு ஒப்பான அந்த அதே புருஷனை தான் இப்பவும் பார்க்கிறார். இந்த தரிசனம் இன்னும் முடியவில்லை. அப்போ திருப்பி அதை ரிமைண்ட் பண்றார் தானியேல். சணல் வஸ்திரம் தரித்தவராகவும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கின்ற புருஷன் தமது வலது கரத்தையும் தமது இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து. அகைன் இதே வார்த்தை, அந்த வானத்துக்கு நேராக கரத்தை ஏறெடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆவது அதிகாரத்திலும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த தூதன் தமது கரத்தை வானத்துக்கு நேராக எடுத்து இனி காலம் செல்லாது அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, காலம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பாத்தீங்கன்னா முடிவு காலம் மட்டும், இன்னும் காலம் இருக்குது, முடிவு காலம் இன்னும் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு தானியேல் இந்த இடத்துல. வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த தூதன் என்ன சொல்றாரு, காலம் முடிஞ்சிச்சு, இல்லாட்டி இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்கு, நோ மோர் டிலே. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்ன அதே மாதிரி இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, வானத்துக்கு நேராக தன் கைகளை ஏற்று சொல்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா முடிவு காலம் மட்டும் இதை புதைப்பொருளா வைன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்டெக்ட் இதுல வருது. இதுல புஸ்தகத்தை என்ன சொல்றாருன்னா மூடி வைக்க சொல்றாரு, க்ளோஸ் பண்ணி வை, சீல் வைன்னு சொல்றாரு. இதே இதுக்கு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம பார்க்க போற இந்த டாபிக்ல அந்த தூதன் கையில திறந்த புஸ்தகத்தை வைத்திருந்தார். 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த தூதன் ஒரு திறந்த சிறு புஸ்தகத்தை தன் கையில வைத்திருக்கிறார். அப்போ இங்க வந்து புஸ்தகத்தை முத்திரை போட சொல்லுகிறார் ஆண்டவர். அங்க அந்த தூதன் கையில புஸ்தகம் திறந்திருக்கின்றது. இங்க இந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா தானியேலுக்கு அந்த கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுடைய உலகத்துக்கு வரக்கூடிய காலத்துக்கு 500 வருடங்களுக்கு முன்பதாக அவருக்கு சொல்லப்பட்ட இந்த தரிசனத்தை என்ன சொல்றாரு, சீல் பண்ணி வைன்னு சொல்றாரு, சீக்கிரட்டா வைன்னு சொல்றாரு. அங்க அப்படி இல்ல, ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சோ இரண்டுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதே நேரத்துல இந்த நபர் யார்? இப்ப நம்ம இங்க வாசிச்சோம், சணல் வஸ்திரம் தரித்திருந்த ஒரு புருஷன். அங்கே பூமிக்கு ஒரு கால் பூமியிலும் ஒரு கால் சமுத்திரத்திலும் இருந்த ஒரு தூதன். நமக்கு தெரியும், நம்ம சங்கீதம் 95ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா 95ஆவது அதிகாரம்
5வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. ஸோ இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம கம்பேர் பண்ண போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கம்பாரிசன்ல படிக பச்சை, பதுமராகம், இப்படி நிறைய எக்கச்சக்கமான ஒரு வேல்யூபிள் ஸ்டோன்ஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, விலையுயர்ந்த கற்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முகம் பிரகாசமான சூரியனை போல சொல்லி அங்க இருக்குது, இங்க வந்து மின்னலை போல முகம் பிரகாசமா இருக்குது. அங்கேயும் கால்கள் வெண்கலத்தை போல இருக்குன்னு சொல்லப்படுது, இங்கேயும் கால்கள் உடைக்களத்தில் காய்ந்த வெண்கலத்தை போல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஒரு கொஸ்டின் கேட்டோடனே கைகளை வானத்துக்கு நேராக நீட்டி என்ன சொல்றாரு, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் சொல்லி தானியேல சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, முடிவு காலம் வந்துட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்ற, இனி காலம் செல்லாது, நோ மோர் டிலே. ஸோ பழைய தரிசனத்துல தானியேல் கண்ட அந்த புருஷன் என்ன சொல்றாருன்னா, முடிவு காலம் மட்டும் இன்னும் கடைசி நாளுக்கு ரொம்ப இருக்குது, ரொம்ப நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, நீ அது வரைக்கும் முத்திர போட்டு வைக்க சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, இனி காலம் செல்லாது, நோ மோர் டிலே. ஸோ மிகப்பெரிய வித்தியாசம். அப்போ ரெண்டும் ஒரே நபர் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, தானியேலுக்கு தரிசனத்திலே வந்த நபர் இயேசு கிறிஸ்து. தெளிவா பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ தான் புருஷன் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்கிறார், தானியேல் சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை புருஷன். மற்ற இடங்கள்லாம் தூதன் மற்ற ஒரு விஷன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவை தரிசனமாக அந்த டைம்ல அவர் பார்த்திருக்கிறாரு. இப்போ பாத்தீங்கன்னா யோவானுக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கலாம்னு சொல்லி ஒரு கெஸ், இது வந்து ஒரு இன்டர்பிரேஷன். இந்த தூதன் ஒரு இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், ஏன்னா இந்த குவாலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே அதுலயும் ஃபிட் ஆகி வருது. ஸோ இப்போ ஒரே வித்தியாசம் என்ன, தானியேலுடைய காலத்திலே இன்னைய காலத்துல இருந்து 2500 வருடத்துக்கு முன்னாடி அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் எல்லாம் சீல் பண்ணி பத்திரமா வைக்க சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது முடிவு காலம் வரை இன்னும் பல காலங்கள் செல்லும் அப்படின்னு சொல்றாரு. இங்க இப்போ யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த டைம்ல முடிவு காலம் சீக்கிரம் வரப்போகுது, நோ மோர் டிலே, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குப்பா, எல்லாம் தயாராயிட்டு இருக்குது, நீ பாரு அப்படிங்கிறார். அப்போ இது எந்த காலகட்டத்திலே நடந்தது, இது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எந்த காலகட்டத்துல இது வருது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் உலகத்துல ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சா, இன்னும் நடக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஏற்கனவே நடந்து முடிந்ததுன்னா எந்த காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம அழகா எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் எப்படி முடியுங்கிறத பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9:13. 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான், அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். இப்போ இந்த 10வது அதிகாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்குன்னா 6வது எக்காலம் ஊதப்பட்டிருக்கிறது. 6வது எக்காலம் ஊதப்பட்டு ஏக்கச்சக்க வாதைகள் நடக்குது. நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த எக்காலம் டைம்ல என்னென்ன நடந்துச்சு, அதுல என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். பட் இந்த டைம்லைன் எதுல ஃபிட் ஆகுதுங்கிறத காமிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்படின்னு சொல்லிட்டு அது மிச்சம் உள்ள எல்லா வசனங்களுமே பாத்தீங்கன்னா அந்த எக்காலம் 6வது எக்காலம் ஊதப்படும் பொழுது என்னென்ன நடந்தது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதோட முடிவுல பாருங்க, 6ஆம் எக்காலம் ஊதப்பட்டு ஒரு பெரிய வாதை பூமி மேல ஊற்றப்படுகிறது. அதன் முடிவுல என்ன நடக்கு பாருங்க, 20வது வசனத்துல வாசிங்க. 9வது அதிகாரம் 20வது வசனத்துல, அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. பாருங்க, 6வது எக்காலம் ஊதப்பட்டு ஒரு பெரிய அழிவு வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த எக்காலங்கள் என்பது அந்த நேரத்துல இருந்து ஐரோப்பிய கண்டத்தின் மேலே அந்த ஹோலி ரோமன் எம்பையர், ரோமன் கத்தோலிக்க சபையின் ஆதிக்கத்தில் இருந்த எல்லா நாடுகள் மேலும் ஊற்றப்பட்டுன்னு சொல்றோம். ஊற்றப்பட்டதுக்கு அப்புறமும் அந்த அழிவுகளுக்கு அப்புறமும் என்ன பண்றாங்களா பாத்தீங்கன்னா, இந்த வாதைகளில் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் இவ்வளவு நடந்த போறோம், பொண்ணு, வெள்ளி, செம்பு, இரும்புல செய்த மரத்துல செய்த சிலைகளை வணங்கினார்கள். அந்த விக்கிரகங்கள் வணக்கத்தை விட்டு திரும்பாமல் அதே பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள் சொல்லி. அப்போ 6வது எக்காலம் ஊதப்பட்ட டைமுக்கு அப்புறம் தான் 10வது அதிகாரம் வருது. அந்த டைம்ல தான் இந்த சிறு புஸ்தகத்தை அவர் திறக்கிறார். அப்போ 6வது எக்காலத்துக்கும் அடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா 7வது எக்காலம் ஊதப்படுகிறது. 7வது எக்காலம் ஊதுபதி பாத்தீங்கன்னா நீங்க வெளிப்படுத்துற விஷயம் 11வது அதிகாரம் 15வது வசனத்துல 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான் இருக்கு. அப்போ 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்துக்கும் இடையிலே இந்த புஸ்தகத்தை திறந்த புஸ்தகத்தோடு கையில் இருக்கக்கூடிய இந்த தூதனை பற்றியான ஒரு டீடைல்ஸ் வந்து நமக்கு ரெவலேஷன்ல ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப எந்த காலகட்டம், 6வது எக்காலம் என்பது
ஊதப்பட்ட காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது சுமார் 1060 இருந்து கிபி 1060 இருந்து கிபி 1450, ஷார்ப்பா சொல்ல போனா 1453 சொல்றாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா 1050வது வருடங்கள் 60வது வருடங்களில் இருந்து 1450வது வருடங்கள் இந்த இடைப்பட்ட காலத்திலே நடந்த சம்பவங்கள் தான் இந்த 6வது எக்காலம். ஏன் அப்படின்னா இது ஏன் இப்படி இவ்வளவு எக்ஸாக்டா நீ சொல்ற நீங்க கேட்கலாம். 1063 இருந்து 1453 வருஷம் அப்படி என்ன கரெக்டா இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, அந்த 6வது எக்காலம் ஊதப்படும் பொழுது என்ன நடந்துங்கிறத 9வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். 6வது எக்காலம் ஊதப்படும் பொழுது அந்த அழிவு எவ்வளவு நாள் நீடித்திருக்குதுங்கிறது நமக்கு தெளிவாக பைபிள்ல கொடுத்திருக்கு. என்ன சொல்லியிருக்குது? 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும். இப்ப என்ன அர்த்தம்? 1 வருஷம் என்பது 360 நாட்கள். 360 நாட்கள். 1 மாதம் என்பது 30 நாட்கள். 360 பிளஸ் 30 390. ஒரு நாள் 391. 1 மணி நேரம். அப்போ ஒரு நாள்ல 24ல ஒரு பங்கு. அப்போ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 391 நாள் 392 நாள் கரெக்டாக. அப்போ தீர்க்க தரிசன வருடங்கள் இப்படி பார்த்தா 392 தீர்க்க தரிசன வருடங்கள். சோ இந்த 6ஆம் எக்காலத்திலே நடந்த சம்பவங்கள் இத்தனை வருடங்கள் உலகத்திலே நடந்து அத்தனை வருடங்கள் ஒரு பெரிய வாதை ஏற்படுகிறது. நம்ம தனியா ஒரு பைபிள் ஸ்டடியில அது எதை குறிக்கிறது, அந்த அழிவு யார் மூலமாக வந்தது, என்ன நடந்தது நம்ம தனியா ஒரு பைபிள் ஸ்டடியில பார்க்கணும். சோ இப்போ இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா 11வது நூற்றாண்டுல இருந்து 15வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த வாதை ஊற்றப்பட்டிருக்கிறது இந்த 6ஆம் எக்காலம். அப்போ அதை தொடர்ந்துதான் இந்த சிறு புஸ்தகத்தை அவர் தூதன் கையிலிருந்து யோவான் வாங்கக்கூடிய இந்த சம்பவம் இருக்கு. அப்போ அந்த சிறு புஸ்தகத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த 6வது எக்காலத்தை இறுதியில மனம் மாறாதது யாரு? இவ்வளவு எக்காலங்கள் யார் மேல? அந்த ரோம சபை மேல ஊற்றப்படுகிறது, அந்த ரோம ஆதிக்கத்து மேல ஊற்றப்படுகிறது. அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர்கள் தங்களுடைய சிலை வணக்கத்தை விட்டு மனம் திரும்பவில்லை. எவ்வளவு தெளிவா சொல்லி பாருங்க, தங்கள் விக்கிரக வணக்கத்தை விட்டு மனம் திரும்பவில்லை. ஏற்கனவே கிறிஸ்துவின் சபையில சிலை வணக்கம் கிபி 400வது வருஷத்துலேருந்தே 300வது வருஷத்துலேயே வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே போய் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. பேப்பசி பீக்ல இருந்த டைம், ஸோ அந்த டைம் கிரகோரி இவங்கெல்லாம் இருந்த டைம், கிரகோரி இன்னோசன்ட் அப்படிங்கிற போப்லாம் பீக்ல இருந்த டைம்னா இந்த 10வது 11வது 12வது நூற்றாண்டுகள். அந்த டைம்ல இவ்வளவு வாதைகள் ஆரம்பிக்குது. ஆனாலும் தங்களுடைய கைகளின் கிரிகளாகி அந்த சிலை வணக்கத்தை விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ இதான் அந்த பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்ட்ல அந்த தூதன் வந்து இப்ப என்ன சிலையில் அந்த கையில ஒரு புக்கோட நிக்கிறாரு. புக்கோட நின்று என்ன சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வெற்றி முழக்கமிடுகிறார். தானியேலுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி முத்திரித்து வைக்கப்பட்ட அந்த புஸ்தகம் இப்பொழுது உலகத்தின் ஜனங்களுக்கு கையில் திறந்த புஸ்தகமாக கொடுக்கப்படுகிறது. கடைசி நாட்களிலே எல்லாரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த புஸ்தகம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்துல எது பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. இப்ப என்ன சொல்றாரு? இனி காலம் செல்லாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நோ மோர் டிலே. கிட்டத்தட்ட எல்லாம் நெருங்கி வருது, எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படக்கூடிய காலங்கள் வருது. அடுத்து பாருங்க, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காராய் தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி சுவிசேஷத்தின் காலம் உள்ளே வரப்போகிறது. எல்லார் கையிலையும் பைபிள் கிடைக்க போகிறது என்பதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியட். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிறது, தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 7ஆம் தூதன் எக்காலம் இதுக்கு அடுத்துதான் வரப்போகுது. தேவ ரகசியம் நிறைவேற போகுது என்ன அர்த்தம்? 11வது அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்குன்னு. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. சோ வானத்துல என்ன நடக்குது? 7ஆம் எக்காலம் ஊதும் பொழுது உலகத்துல உள்ள எல்லா ராஜ்யங்களும் கிறிஸ்துவுடைய ராஜ்யங்களாக மாறின என்ற சத்தம் உண்டானது. ராஜ்யங்களாக மாறினன்னு சொல்லவில்லை,
சோ உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயினா அவர் சதா காலங்களில் ராஜ்யம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயிடுச்சு. சோ டிக்ளரேஷன் வரப்போகுது, ரெடி ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் சொந்தமாக மாறப்போகிறது, இல்ல மாறிட்டு அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. மாறவில்லைன்னா முழுவதுமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணல, இரண்டாம் வருகை வரல. ஆனால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதுதான் 7வது எக்காலம். அப்போ இந்த 7வது எக்காலத்தின் காலத்துல தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்றது என்னது? இயேசு கிறிஸ்துவுக்கு சுவிசேஷம் உலகம் முழுவதுமாக வேத புஸ்தகத்தின் மூலமாக எல்லார் கையிலையும் பைபிள் கிடைச்சி எல்லாரும் சுவிசேஷங்கள் என்ன இருக்குது, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்குது, தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி எல்லா சகல ஜனங்களும் சாதாரண லே பீப்புள் கூட தெரிந்து கொள்ளும் அளவுக்கு வேத புஸ்தகம் எல்லார் கையிலும் கிடைக்க போகுது. சுவிசேஷம் பயங்கரமாக பரவ போகிறது. அது என்ன எதற்கு முன்னடையாளமாக? இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ராஜ்யம் முழுவதும் அவருடைய கைக்கு வருவதற்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு அர்த்தம். ஸோ அப்போ இப்போ இந்த சின்ன புஸ்தகம் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த சிறு புஸ்தகம் என்பது ரோமன் கத்தோலிக்க சபையினாலே, பாப்பல் கிங்டத்தினாலே, போப்பருடைய ஆதிக்கத்தினாலே தடை செய்யப்பட்டிருந்த வேத புஸ்தகம் பைபிள். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த பாப்பல் கிங்டம் முதல்ல அவங்க பைபிளை யாரையும் டிரான்ஸ்லேட் பண்ண விடவில்லை. அப்போ இப்போ நம்ம இந்த பைபிள் ஹிஸ்டரியை பார்க்குறோம். ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம பிரீஃபா பார்ப்போம். இந்த சார்ட்டை பாருங்க. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி எவால்வ் ஆச்சு, பைபிள் எப்படி நம்ம கைக்கு இன்னைக்கு வந்துச்சு, எந்த காலகட்டத்தில் வந்தது அப்படிங்கிறதா முக்கியம். இப்போ நம்ம எந்த காலகட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்? 11வது நூற்றாண்டுல இருந்து 15வது நூற்றாண்டை பேசிட்டு இருக்கோம். 16வது நூற்றாண்டுல இருந்து 15வது நூற்றாண்டு, இந்த காலகட்டத்தை தான். 15வது நூற்றாண்டுல தான் இது முடியுது. அப்போ எந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஒரு பிக்சர் ஷேர் பண்றேன் பாருங்க. ஹிஸ்டரி ஆஃப் பைபிள் ஆர் சாட்டன்ஸ் வார் அகைன்ஸ்ட் வார் ஆன் த லிட்டில் புக். சாத்தான் அந்த சிறிய புஸ்தகத்தின் மேலே எப்படி யுத்தம் செய்து அதை இவ்வளவு நாள் வெளியே வர தடை பண்ணியிருந்தான். அதை எப்படி இன்னைக்கு இந்த தூதன் கையில ஆண்டவர் கொடுத்து அதை உலகத்துக்கு கொடுக்க வைக்கிறார் சிம்பாலிக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் நிறைய எபிசோட்ஸ் எழுதுறாங்க, எக்கச்சக்க நிருபங்கள் எழுதுறாங்க. எல்லா பைபிள் எழுதப்பட்டது எல்லாமே அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் நூற்றாண்டு 100வது வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கு. 100வது வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல எந்த பிரிண்டட் காப்பீஸும் கிடையாது. ஒரு பைபிள் வேணும், ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்டோட காப்பி வேணும், ஒரு ப்ராஃபட்டிக் புக் வேணும் அப்படின்னா அதை உட்காந்து கைப்பட எழுதி ஸ்க்ரோல்ல எழுதி தான் பத்திரப்படுத்தி வைக்கணும். அந்த நேரத்துல நிறைய கைகளால் எழுதப்பட்ட பிரதிகள் யார் செய்யறதுன்னா ஆன்டியோக். ஸோ அந்தியோக் பட்டணம்னு சொல்லுவோம் நம்ம, சிரியால இருக்குது. பைபிள்ல ஏராளமான இடத்துல பவுல் சொல்லியிருப்பார். அங்க உள்ள யூதர்களிடம் கிறிஸ்தவரிடமும் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இருந்தது. நியூ டெஸ்டமெண்ட் ஆகிய அந்த சுவிசேஷங்களும் மற்றதும் அவங்க கையில் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் அந்த பகுதி, ஏற்கனவே சொன்னேன் ரோமன் எம்பையர் பிரிந்தது. 5வது நூற்றாண்டுல ரோம பேரரசு 10 ராஜ்யங்களாக பிரிந்தது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் என்ற அந்த இடத்துல இருக்கிற ஆல்ஃப் மலைப்பகுதியை சுற்றி உள்ள வேல்டன்சியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எப்படியோ அவங்களுக்கு பழைய தோல் சுருள்கள் கிடைத்தது, புதிய ஏற்பாட்டின் பிரதிகள் கிடைத்தது. அதை வாசிச்சு அதை ஒரு குறிப்பிட்ட நபரை ஆண்டவர் எழுப்பினார். அவர் என்ன பண்ணாரு, நிறைய பேருக்கு சொன்னாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சில பகுதிகளை அவர் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சார். டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சதுதான் தாமதம். முதலாக இந்த வேல்டன்சியன்ஸ் அண்ட் அல்பேசியன்ஸ் சொல்லி ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க. இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை பாப்பசியினாலே, போப்புடைய கிங்டத்தினாலே அரசர்கள் மூலமாக கட்டவிழ்த்தப்பட்டு ஏராளமானவர் கொலை செய்யப்பட்டார்கள். ஏராளமானவர். அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த வேத பிரதிகளை அவங்க பத்திரமா பாதுகாப்பதற்காக தங்களுடைய உயிரையும் பணையம் வைப்பதற்காக காத்திருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம டைம்ல பைபிள் வேணுமா, உயிர் வேணுமா, நம்ம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் போராடினாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிபி 405ல என்ன பண்றாங்க, இந்த பாப்பல் கிங்டத்துல இருந்து கரப்டட் பைபிள் லத்தீனிலே, அந்த பாப்பல் கிங்டத்துல என்ன பண்றாங்க, லத்தீன்ல அவங்களாக தங்களுடைய சொந்த இஷ்டத்துப்படி, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வேத பிரமாணங்களை மாற்றினார்கள். 2வது அந்த சிலை வணக்க கூடாதுக்கூடிய அந்த 10 கட்டளை எல்லாம் மாத்தினாங்க. இப்படி நிறைய கரப்ட் பண்ணி பைபிளை 405வது வருஷத்திலே என்ன பண்றாங்க, அவங்க பிரிண்ட் பண்ணல, இந்த மாதிரி ஸ்க்ரோல்ஸ் வெளியிடுறாங்க. அந்த காலகட்டத்திலே பாப்பசி forbade lay people to read it. சாதாரண மனிதர்கள் அதை படிக்க முடியாது. எப்போ 5வது நூற்றாண்டிலே ஆரம்பிச்சு ஒன்லி பிரீஸ்டுகளும் பிஷப்புகளும் மட்டும்தான் அதை வாசிக்க முடியும். லத்தீன்ல மட்டும்தான் இது அவைலபிளாக இருந்தது. அந்த பாஷை நிறைய பேருக்கு தெரியாது. அந்த நேரத்துல பாப்புலராக இருந்தது கிரீக் தான் பாப்புலரா இருந்துச்சு. நிறைய பேருக்கு கிரீக் தான் தெரியும். யூதர்களுக்கு அரபிக் அந்த எபிரேய பாஷை தெரியும். ஸோ லத்தீன்ல மட்டும் தான் இருந்தது. வேற யாருக்கும் அதை படிக்க முடியாது. அதை மெயினா உள்ள பிரீஸ்ட் மட்டும் தான் வாசிக்க முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் டார்க் பீரியட் அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த 5வது நூற்றாண்டுல இருந்து
18வது நூற்றாண்டு வரைக்கும் தான் டார்க் பீரியட் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி, மெடிவல் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே இந்த டார்க் பீரியட் தான் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். 1260 நாட்களை குறித்த தானியேலின் தீர்க்க தரிசனம் 42 மாதங்கள் அல்லது 1260 நாட்கள் அல்லது காலமும் அரை காலமும் செல்லும் என்று சொன்ன 1260 வருடம் தான் இந்த டார்க் பீரியட். இதை ஏன் சொல்றேன்னா, இந்த காலத்துல பரிசுத்தவான்கள் ஒடுக்கப்பட்டார்கள், சத்தியம் தரையிலே தள்ளப்பட்டது. சோ பைபிள் அப்படிங்கிறதே கிடையாது, எந்த ஸ்கிரிப்சரும் யார்ட்டையும் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்களோ, கத்தோலிக்க சபைகளில் என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, கரெக்ட் பண்ணப்பட்ட பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்க, அவங்களோட சொந்த கருத்துக்கள் கேனானிக் லா என்ன சொல்றதோ அது மட்டும்தான் மக்களுக்கு போதிக்கப்பட்டது. அவங்களுக்கு வேத அறிவே இல்லாமல் இருந்தது டார்க் பீரியட். அந்த நேரத்துல ஒருவேளை தெரியாதனமா யாராவது அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது அழிக்கப்பட்டது. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நான் லத்தீன் ஸ்கிரிப்சர்ஸ், ஏராளமான சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டது. லத்தீன் மொழியை தவிர வேற எந்த மொழியும் பைபிள் வைக்கப்படக்கூடாது என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்டது. சட்டத்தை மீறியவர்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். பைபிளை ஹேண்ட் ஓவர் பண்ணும், அப்படி இல்லை யாரும் கையிலையாவது இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்சர்ஸ் இருந்துச்சு, ஸ்க்ரோல் இருந்ததுன்னா கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்க்ரோலோட சேர்த்து அவங்கள உயிரோடு எரித்தார்கள். அடுத்து கிபி 1371 இப்படி டார்க் பீரியட் பாத்தீங்கன்னா 5வது நூற்றாண்டுல ஆரம்பிக்குது. ரொம்ப வருஷம் ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் கரெக்டாக பாத்தீங்கன்னா இந்த 13வது 14வது நூற்றாண்டுல ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த 6வது எக்காலம் ஊதப்பட்ட அந்த டைம்ல நடந்த வாதைகளின் நாட்களில் தான் ரோம பேரரசு, கத்தோலிக்க ரோம பேரரசு வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டைனோபிள் சொல்லுவோம். ஸோ அந்த கத்தோலிக்க பேரரசு மிச்சம் இருந்த ரோம பேரரசு வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவ ஆரம்பிக்கிறது. எப்படி பாருங்க, 1371 ஜான் விக்லிஃப் அப்படிங்கிற என்ன பண்றாரு, அவர் பைபிளை டிரான்ஸ் பண்றாரு. விக்லிஃப் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் இதை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக இவர் ஹெரிசி, அதாவது என்ன, வேதத்துக்கு புறம்பானவர், சபைக்கு புறம்பானவர் சொல்லி ஒதுக்கப்பட்டு என்ன பண்றாங்க. அடுத்து 1453 பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த 6வது ட்ரம்பட் முடியக்கூடிய நாள். 6வது ட்ரம்பட் முடியக்கூடிய நாள் தான் ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டைனோபிள், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். ஸோ கிழக்கு ரோம பேரரசு வீழ்ச்சி அடைந்த அந்த வருடம் 1453, 6வது எக்காலம் முடிவு பெறக்கூடிய அந்த வருடம். 1455 பாத்தீங்கன்னா முதலாக கரெக்டா பாருங்க, 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் புக் பிரிண்டட். ஸோ பிரஸ் வந்து யார் கண்டுபிடிச்சா, ஜோகன்ஸ் குட்டன்பெர்க் என்பவர் என்ன பண்றாரு, முதலாக பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிக்கிறார். இந்த டைம்ல கரெக்டா முதலாக அவர் அச்சிட்ட புத்தகம் நமக்கு எல்லாருமே தெரியும். பிரிண்டிங் பிரஸ்ல முதலாக அச்சிடப்பட்ட புத்தகம் வந்து பைபிள். ஸோ இந்த பைபிள் பேரு குட்டன்பெர்க் பைபிள். ஜோஹனன் குட்டன்பெர்க் என்பவர் இந்த பைபிள் என்ன பண்றாரு, டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பைபிளை அச்சிடுகிறார். 1455வது வருடம் முதல் புத்தகம், உலகத்திலே முதலாக அச்சிடப்பட்ட புத்தகம் பைபிள். எவ்வளவு கரெக்டா பாருங்க, 6வது ட்ரம்பட் முடிஞ்சு அந்த காலம் முடிஞ்ச உடனே வருது. இந்த காலகட்டம் தான் இப்ப நம்ம பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்துல தூதனுக்கு ஆண்டவருக்கு தூதனாக வந்து அந்த சிறு திறந்த புஸ்தகத்தை கையில் கொடுக்கிறார். முன்னாடி முத்திரிக்கப்பட்ட புத்தகம் இப்பொழுது திறந்த புஸ்தகமாக யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து என்ன நடக்குது நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, இதே அடுத்த காலகட்டத்துல 1514வது வருடம், 1514வது வருடம் இந்த டைம்ல தான் என்ன பண்றாங்க, யாரு முக்கியமான ஒரு ஆள் எழுப்புகிறார், மார்ட்டின் லூத்தர். இவர் கத்தோலிக்க குருவாக இருந்ததுனால தான் அவர் பைபிளை வாசிக்க முடியுது. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க வேற எங்கேயும் வந்து ஆளை எழுப்பல, பைபிளை தரவா படிக்க வைக்க முடிந்த ஒரு கத்தோலிக்க குருவாகிய மார்ட்டின் லூத்தரை எழுப்புகிறார். அவர் வேதத்தை ஆராய்ச்சி பார்க்காரு, வேதத்துல என்ன நல்ல வித்தியாசமா இருக்குது. ஆனா இப்போ நமக்கு இந்த பேப்பசி போப்புடைய இந்த சபை வந்து ரோம சபையை நமக்கு நிறைய வித்தியாசமா சொல்லி கொடுக்குது. அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எல்லாமே பொய்யான ஒரு காரியங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் 95 தீசிஸ் 1511 வருஷத்துல என்ன பண்றாரு, 95 தீசிஸ் அந்த டைம்ல என்ன பண்றாரு, வந்து அந்த கத்தோலிக்க சபையில ஒரு இடத்துல ஆணி அறைகிறார். ஒரு கதவுல வந்து 95 பக்கங்கள் உள்ள ஒரு ஆர்டிகிள்ஸ் வந்து ஆணி அறைகிறார். அதுல இருந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அநியாயங்கள் நடக்கிறது என்பதை அவர் அதில் தெளிவாக சொன்னதை பாத்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ்ல அது பண்ணியிருந்தாரு. உலகம் முழுவதுமாக அது பரவ ஆரம்பித்தது. அது அவருடைய முயற்சினால் அல்ல, ஆண்டவர் அவரை எழுப்பினார். சோ அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் பண்ண இந்த ஒரு முயற்சி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைபிள்ல உள்ள மாதிரி இல்லையே, உங்க போதகங்கள் எல்லாம் தப்பா இருக்குது, எல்லாம் விக்கிர வணக்கங்களா இருக்குது, எல்லாம் பாவமன்னிப்பு சீட்டு கொடுக்குறாங்களே, எல்லாமே வந்து பரலோகத்துல வந்து பரலோகத்துக்கு முன்னாடி பார்க்கிங் பிளேஸ் ஒன்று சொல்றாங்களே, எல்லா டீச்சிங்கும் அகேன்ஸ்டா இருக்குது. ரோமுக்கு போய் பார்த்தா அங்க வந்து நான் இயேசு கிறிஸ்துவ ஒரு சாதாரண ஒரு ஏழ்மை கோலமா பார்த்தேன். அங்க போனா போப்பு இவ்வளவு அதிகாரத்தோடும் பணபலத்தோடும் உலகத்தை தன்னுடைய கையில அடக்கி
நசுக்கி போடக்கூடிய நபராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த 95 thesis எழுதினார். அதை உலகம் உள்ள ஆண்டவர் பார்வை வச்சுக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல papacy declared all heretics were dead. அப்போ யோசிச்சு பாருங்க, அதில் 5th Lateran Council அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. அதில் என்ன லேட்டரன் கவுன்சிலிங்னா இந்த பேப்பல் கிங்டம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாநாடு. அதில் என்ன சொல்றாங்க, இதுவரைக்கும் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி செய்தவர்கள், இல்லையென்றால் சட்டத்துக்கு புறம்பாக அந்த பிரதிகளை கையில் வைத்திருந்தவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். அவங்க தான் ஹெரிட்டிக்ஸ், அதாவது வேதத்துக்கு புறமானவர்கள், தேவதூஷணம் செய்கிறவர்கள் கொல்லப்பட்டு முடிந்து விட்டது என்று சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க 1514 வருடம். ஆனா அந்த டைம்ல தான் மார்ட்டின் லூதர் ஆண்டவர் எழுப்பினார். 1526 பாருங்க, டிண்டேல் பைபிள் இன் இங்கிலீஷ். டிண்டேல் பைபிள், வில்லியம் டிண்டேல் என்கிறவர் என்ன பண்றாரு, இங்கிலீஷ்ல நியூ டெஸ்டமெண்ட்டை முதலாக டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார். இப்போ பிரிண்டிங் மிஷின் வந்துச்சு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்றாரு. இந்த வில்லியம் டிண்டேல் பர்ன்ட் அலைவ் பை கத்தோலிக் சர்ச். உயிரோடு அவர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணதால அவருடைய பிரதிகளோடு அவர் உயிரோடு கொடுத்தப்படும் பொழுது அவர் சாகும் பொழுது என்ன சொன்னாரு, அம்மா ஐயோ என்னை கொண்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்லல, ஆண்டவரே எங்கள் ராஜாவின் கண்களை திறந்துவிடும், இங்கிலாந்து மன்னரின் கண்களை திறந்துவிடும் சொல்லிட்டே செத்தார். ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தவானுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் இவ்வளவு ரத்த சாட்சியா மறிக்கிறவர்களை அவர் சும்மா விட மாட்டார். பாத்தீங்கன்னா கரெக்டா 1540 வருடம் கிங் ஹென்றி ஆஃப் இங்கிலாந்துடைய கண்களை திறந்து என்ன பண்றாரு, அந்த டைம்ல இங்கிலாந்து பேப்பல் கிங்டத்தினுடைய கண்ட்ரோல்ல இல்ல, அவங்களுக்கு அடிபணியை மறுத்து ஒரு தனி ஆதிக்கமாக உருவாகி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல நம்ம காலனி ஆதிக்கத்துக்குள்ள போறோம். அப்போ அதனால தைரியமாக இங்கிலாந்து மன்னர் என்ன பண்ணாரு, இந்த டைம்ல அந்த கிரேக்க லத்தீன் பிரதிகளை அங்கிருந்து எப்படியா கடத்தி வர பண்ணி என்ன பண்றாங்க, கிரேட் பைபிள் பை கிங் ஹென்றி 1540 இடத்துல அது அச்சிடப்படுகிறது. அடுத்து பாருங்க, அதே காலகட்டத்தில் ஜெனிவா பைபிள் 1560 இடத்துல ஃபர்ஸ்ட் மாஸ் ப்ரொடியூஸ்ட் பிரிண்டட் வெர்ஷன். அதிகப்படியாக ஏராளமான பிரதிகள் அச்சடிக்கப்பட்ட அச்சு வடிவத்திலே வந்த பைபிள் முதல்ல ஜெனிவா பைபிள். இதுதான் ஜெர்மன், இங்கிலாந்து எக்கச்சக்கமான அந்த ஐரோப்பிய கண்ட்ரிகளில் சுவிசேஷம் பரவ ஆரம்பிப்பதற்கு ஒரு அடிப்படையாக அமைந்தது. அடுத்து 1604 கிங் ஜேம்ஸ் என்ன பண்றாரு, இங்கிலாந்துடைய கிங் ஜேம்ஸ் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, கிரீக் லத்தீன்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க ஒரு கமிட்டி வைக்கிறாரு. 1604 இருந்து 1611 வரைக்கும் அவங்க உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க. 1614 வருடத்துல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷனாக பார்க்கக்கூடிய கிங் ஜேம்ஸ் ஆத்தரைஸ் வெர்ஷன் வெளிவருகிறது. இதுதான் பாத்தீங்கன்னா உலகத்தையே புரட்டி போட்டது. வேதம் உலகத்துக்கு எல்லாருக்கும் சாதாரண மனிதன் கைகளிலும் செல்ல ஆரம்பிச்சது, எல்லாருக்கும் சுவிசேஷம் போக ஆரம்பிச்சது. இப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட கையில 25% கிட்டத்தட்ட 1/4 ஆஃப் த வேர்ல்ட் அந்த டைம்ல ஒரு டெம்பரரியா இங்கிலாந்து கைக்குள்ள போகுது. ஏன்னா இந்த இங்கிலாந்துல தான் சுவிசேஷம் பரவ வேண்டும் ஆண்டவர் எடுத்துட்டோம். இந்தியாவுக்கு வந்தாங்க, ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க, நிறைய கண்ட்ரி நம்மளை சுற்றி உள்ள எக்கச்சக்க மலேசியா, ஸ்ரீலங்கா எக்கச்சக்க கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா இவங்க ஆதிக்கத்துக்கு போகுது. அவங்க போன இடத்துக்கெல்லாம் மிஷினரிகளை ஆண்டவர் அனுப்புகிறார். இன்னைக்கு அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறோம். இது ஆண்டவர் எவ்வளவு அழகா ஒரு திட்டம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ காஸ்பல் எக்கோட் இன் த வேர்ல்ட். இந்த சந்தோஷத்துல அந்த தூதன் என்ன பண்றாரு, கெச்சித்து சிங்கத்தை போல என்ன பண்றாரு, சிங்கம் கட்சிக்கிற போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவர் மகாசத்தமாய் ஆர்ப்பரித்து கையில திறந்த ஒரு சிறு புஸ்தகத்தை ஆர்ப்பரித்திருக்கிற காரணம் சுவிசேஷம், தேவனுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7ஆம் தூதன் அவன் எக்காலம் உத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். தேவ ரகசியம் என்ன நம்ம பார்த்தோம், 7ஆம் எக்காலம் கர்த்தருடைய ராஜ்யங்களாக மாறின இந்த சத்தம் பிறந்தது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த 17ஆம் நூற்றாண்டுல தான் இந்த இருண்ட காலத்தை விட்டு சபை வெளிவர ஆரம்பித்தது. ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன் என்பது உருவாக்கி ப்ராட்டஸ்டன்ட் சபைகள் உருவாகின. சிலை வணக்கம் தவறு பாவம் என்று சொல்லி தனியாக ஒரு பிரிவு ஆண்டவரை உண்மையாக தேட ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு கரெக்ட் ஆயிடுச்சு, அது ஒரு விஷயம். கடைசி காலத்துல இன்னைக்கு கரெக்டாக தான் இருக்கு. அதுக்காக நம்ம ப்ராட்டஸ்டன்ட் சபைகள்லாம் கரெக்டா ரொம்ப உத்தமமாக சொல்ல 90% மோசமாக தான் இருக்குது. டைவர்ஷன் அது இதுன்னு எக்கச்சக்க போதர்களின் கைகளும், கள்ளத்திற்கு திசைகளின் கைகளும், ஊழியக்காரர்களை கைகளும், மக்களுடைய கையிலும், அரசியல்வாதிகளுடைய கையிலும் மாட்டிக்கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தமக்கென்று ஒரு ஜனத்தை வேறுபடுத்தி வைத்திருக்கிறார், அது எந்த சந்தேகமே கிடையாது. அப்போ காஸ்பல் இப்போ உலகம் ஃபுல்லாக முழுவதுமாக பரவ ஆரம்பிக்கின்றது. இப்போ நம்ம போவோம் இந்த சிறு புஸ்தகத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு. 8வது வசனம் பாருங்க, 10வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 8வது வசனத்துல, நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன்.
அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். ஓகே, இப்ப வானத்துல இருந்து இந்த சத்தம் மறுபடியும் கேக்குது. முதல்ல எந்த சத்தம் இது? இடி முழக்கங்கள்ல இருந்து சொன்ன வார்த்தைகளை நீ எழுதாம முத்திரை போட்டு வை அப்படின்னு சொன்ன புத்தகம். இது இன்னொரு ரகசியம். அதுதான் நம்ம சொன்னோம், தேவ ரகசியம் சொன்னோம். ஏற்கனவே தானியேல் காலத்துல சொல்லப்பட்ட அந்த ரகசியம், அந்த பைபிள், இந்த கடைசி கால காரியங்கள் இப்போ வந்து திறக்கப்பட்ட புஸ்தகமாக எல்லார் கையிலையும் கொடுக்கப்படுகிறது. தேவ ரகசியம் வரணும் ஒரு டாபிக் அது. ஸோ இப்போ அந்த சத்தம் என்ன சொல்லுது? யோவான்கிட்ட சொல்லுது, நீ போய் அந்த தூதன் கையில இருக்கிற அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி நீ சாப்பிடு, புசி அப்படின்னு சொல்லு. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, போய் புஸ்தகத்தை வாங்கி தாரும் என்று சொல்லி கேட்டேன், இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆயிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும். அப்போ அந்த புஸ்தகத்தில் உள்ள கண்டென்ட் எப்படி இருக்குமா? வாய்க்கு தேனை போல இனிப்பா இருக்குமா, வயிற்றுக்கு கசப்பா இருக்குமா? அப்போ இது பைபிள் தானா அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஆதாரமாக என்ன எடுக்க பாருங்கன்னா, அப்பொழுது என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா இது எதை சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லியிருக்கோம். வார்த்தையை பற்றி தான் எல்லாமே பாத்தீங்கன்னா வார்த்தை. 17 அதிகாரம் இதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வசனம் இதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்துக்கு காவலாளாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவைகளை எச்சரிப்பாயாக. சோ தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, மனுஷன் 44 மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்ன அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொன்னாரு. அந்த சுருளை நீ வாங்கி சாப்பிட்டு உன் வாய்க்கு அது தேனை போல இனிமையாக இருக்குன்னு சொன்னார். இன்னொரு எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா, எரேமியால இதே மாதிரி சொல்லி, எரேமியா 15வது அதிகாரத்துல இதை போலவே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை மகிழ்ச்சியோடு உட்கொண்டேன், அது தேனை போல இனிமையா இருந்தது. ஸோ அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தான் அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை அதனாலதான் சாப்பிட்டோன்னே இருந்து வயிற்றுக்கு அது, வாய்க்கு அது இனிப்பாகவும் வயிற்றுக்கு தித்திப்பா இருந்தது. ஏன்னா அது நிமித்தமாக பாடுகளையும் அனுபவிக்க வேண்டியது. கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டா எல்லாமே நமக்கு வாய்க்கு இனிப்பா இருந்தது. தட் இஸ் காஸ்பல். காஸ்பல் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கறது நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பாருங்க, நிறைய நம்ம சபைகள் நம்ம எங்கேயா போகும்போது வார்த்தைகளை கேட்டா, பிரசங்களை கேட்கும்போது ஆறுதலா இருக்கும், உற்சாகமா இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ற போதுதான் நிறைய உபத்திரவங்களை சந்திக்க நேரிடும், நிறைய நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். எப்படி அந்த வசனம் வந்து முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுகிறதோ, விதைக்கும் பொழுது அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறது சொல்லியிருக்கு ஆண்டவர். அழகா ஒரு இடத்துல பூமியில சொல்றார், அது அப்படி கடகடன் வருது. வசனத்தை கேட்டவுடன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா காஸ்பல் எல்லாருக்கும் இனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆண்டவர்களை ரட்சிக்கிறார், ஆண்டவர்களை மன்னிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் உலக கவலைகள், மாம்சத்தின் இச்சைகள், மற்றவர்களை சுற்றி உள்ள எல்லா காரியங்களும் முள்ளாகிய மற்றவர்கள் நெருக்கி போடும் பொழுது அதை பட்சித்து போடுகிறது. அந்த முள் அதை நெருக்கி அதை வளரவிடாமல் தடுக்கிறது. அதனாலதான் அது கசப்பாக இருக்கிறது, உள்ள போய் டைஜஸ்ட் பண்ணும்போது கசப்பாக இருக்கிறது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த புஸ்தகம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த புஸ்தகம் என்பது, இந்த சிறு புஸ்தகம் என்பது வேற ஒண்ணுமே இல்லை, பைபிள். அப்போ இந்த காலகட்டத்தில் கரெக்டா அந்த 1400 வருடங்களுக்கு அப்புறம் தான் பைபிள் உலகத்துல சாதாரண மனிதனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்குது. இதே டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோம பேரரசு, கத்தோலிக்க ரோம பேரரசு வீழ்ச்சி அடைகிறது. 18வது நூற்றாண்டுல டோட்டலாக வீழ்ச்சி அடைகிறது, முழுவதுமாக வீழ்ச்சி அடைகிறது. இருண்ட காலம் முடிவடைகிறது, சுவிசேஷம் வேகமாக உலகில் பரவுகிறது. அதுதான் அந்த 7ஆம் எக்காலத்தின் காலம். 7ஆம் எக்காலம் என்பது கடைசி எக்காலம் என்பது வேறு, ரெண்டு வேறு. 7ஆம் எக்காலம் என்பது வேறு, கடைசி எக்காலம் என்பது வேறு. கடைசி எக்காலம் எப்போது ஊதப்படும்னா இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளில் மட்டும்தான். அன்னைக்கு என்னைக்கு வராரோ அந்த டைம்ல தான் ஊதப்படும். அப்பொழுதுதான் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். 7ஆம் எக்காலம் என்பது அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக வந்த ஒரு சம்பவம். ஸோ இப்பதான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த தேவ ரகசியம் இதுல சொல்லியிருக்கு, இனி காலம் செல்லாது, 7ஆம் எக்காலம் ஊதப்படும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும் சொல்லியிருக்கு. அப்ப 7ஆம் வசனம் 7ஆம் எக்காலம் ஊதப்படும் பொழுது உலகத்தின் முடிவு கிடையாதா அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க. நிறைய போதங்கள் நிறைய இடத்துல என்னன்னா 7ஆம் எக்காலம் ஊதப்பட்ட உடனே முடிவு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல தான் எல்லாரும் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவார்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. இதுக்கு ஆதார வசனம் பாத்தீங்கன்னா ரோமர் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல பாருங்க, இந்த தேவ ரகசியம்னா என்ன, இந்த 7ஆம் எக்காலம் ஊதப்படும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் சொல்லியிருக்குது. அந்த தேவ ரகசியம்னா என்ன? அப்ப அந்த ரகசியம் நிறைவேறக்கான காலம் தான் சீக்கிரம் வருது, இனி காலம் செல்லாது, நோ மோர் டிலே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த டைம்ல யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். ரோமர் 11வது அதிகாரம்
25வது வசனத்துல பார்த்தோம்னா, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புற ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரின் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இப்போ பவுல் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. தேவன் சொன்ன ஒரு ரகசியம் சொல்றாரு, புற ஜாதியாரின் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமாயிருக்கும். இன்னும் இஸ்ரவேலர்கள் தேவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதிகளுக்கு நிறைவு. இன்னைக்கு நம்ம யூதர்கள் அல்லாத நமக்கு நம்மளை போல உலகத்துல பல பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்றோம். இன்னும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடைசி காலத்துல தான் அவங்க மனம் திரும்புவாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க சொல்லி சகரியா தீர்க்கதரிசியில் தெளிவாக இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டம் தான் இந்த தேவ ரகசியம் நிறைவேறும் காலம். சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு அப்பவுமே ஆரம்பிச்சுட்டு உலகம் முழுவதும் சென்று தீவிரமாக பரவும் இந்த காலகட்டம் தான் இந்த தேவ ரகசியம் நிறைவேறுது. இந்த காலகட்டத்தை தான் ராஜ்யங்கள் கிறிஸ்துவுடைய ராஜ்யங்களாக மாறுகின்றன என்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. இதன் முடிவுல தான் இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும். அப்போ ராஜ்யங்கள் இயேசுவின் ராஜ்யங்களாக முழுவதுமாக மாறி இயேசு கிறிஸ்து ஒரு நிறையான ஒரு அழியாத ஒரு நித்திய ராஜ்யத்தை இந்த உலகத்தை தன்னுடைய 2ஆம் வருகையில வந்து ஸ்தாபிக்க போகுது. பைபிள் அண்ட் காஸ்பல் த்ரூ த நேஷன் பிஃபோர் ஜட்மெண்ட். ஸோ வேதமும் சுவிசேஷமும் கடைசி நியாயத்திற்கு முன்பதாக உலகம் முழுவதும் பரவ வேண்டும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நேரத்துல now the world is ready to receive the true gospel. உண்மையான சத்தியத்தை இப்போ உலகம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நேரமாக இந்த சிறு புஸ்தகத்தை தூதன் கையில் எடுத்திருந்த காலகட்டத்தை நாம் உறுதியாக கூறலாம். இந்த டைம் தான் என்னன்னா, போலியான சுவிசேஷத்தை, போலியான வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு, இல்லையென்றால் போலியான போதங்களை வைத்துக்கொண்டு உலகத்தை வஞ்சித்துக் கொண்டிருந்த ரோமன் கத்தோலிக்க சபையின் மேல தீர்ப்புகள் ஊற்றப்படுகிறது. அந்த தீர்ப்புகள் தான் வாதைகள், பவுல்ஸ். அந்த 7ஆம் காலம் முடிஞ்ச உடனே, 7ஆம் காலம் முடிஞ்ச உடனே என்ன வருது? 7ஆம் காலம் ஒரு சம்பவம் அல்ல, அந்த சத்தம் மட்டும் கேட்குது. அந்த 7ஆம் காலம் ஊதப்பட்ட உடனே 7 விதமான வாதைகள் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அந்த 7 விதமான வாதைகள் யார் மேல ஊற்றப்பட்டு என்ன சொல்லியிருக்கோம்? அவளுக்கு நேரிடும் வாதை, மகா பாபிலோன் ஆகிய வேசியே அப்படின்னு சொல்லி இருக்கு. அவளுக்கு மேலப்பட ஊற்றப்படக்கூடிய வாதைகள் ஒரு மணி நேரத்திலே அழிந்து போனதே என்று சொல்ல அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய வாதைகள் எல்லாமே இந்த பேப்பல் கிங்டத்தின் மேல, அதனுடைய சிங்காசனத்தின் மேலே, அதாவது பேப்பல் கிங்டம் தனி நபர் இல்ல, அந்த சாத்தானின் மேலே, அந்த மிருகத்தின் மேலே ஊற்றப்பட்ட வாதைகள். அது கடைசியாக அந்த சிங்காசனம் முடிவடைகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நெப்போலியன் போனபார்ட் அவர் அரெஸ்ட் பண்ணதுல இருந்து அந்த பேப்பல் கிங்டம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அந்த அப்போ இருந்த பவர்லாம் இப்போ அவங்களுக்கு இல்லை. ஆனாலும் இப்போ வாட்டிகன்ல இருந்து ஒரு கண்ட்ரோல், அடுத்து இப்போதைக்கு அது ஒரு இரும்பாலாகிய களிமண்ணும் இளமும் கலந்த ஒரு காலை போல அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சின்ன பொம்பு இருந்துட்டு தான் இருக்குது. அதை பத்தி நம்ம அடுத்த வரக்கூடிய இது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த காலகட்டம் என்பது தெளிவாக சொல்றேன், இந்த 11வது நூற்றாண்டிலிருந்து 14வது நூற்றாண்டு வரைக்கும் 6ஆம் காலம் ஊதப்பட்ட அந்த நாட்களிலே மனம் திரும்பாத, அதுக்கப்புறமும் சிலை வணக்கத்தை பின்பற்றின அந்த சபை வந்து அதுக்கப்புறம் தீர்ப்பு விதிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் என்னாவது, இந்த சிறு புஸ்தகத்தை தூரத்துல வாங்கி யோவானுக்கு அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்துறது. எல்லார் கையிலும் பைபிள் கிடைக்குது. சாத்தான் அந்த புஸ்தகத்தின் மேலே கொண்ட செலுத்திய யுத்தம் முடிவுக்கு வருகிறது. எல்லார் கையிலையும் பைபிள் கிடைக்குது. சுவிசேஷம் உலகம் முழுவதுமாக பரவுகிறது. இந்த சிறு புஸ்தகம் தான் அந்த வாய்க்கு தேனை போல உள்ள ஒரு காஸ்பல். இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனத்தின் படிதான் நம்ம கையில சிறு புஸ்தகமாகிய வேத புஸ்தகத்தை நம்ம வச்சிருக்கிறோம். இத்தனை கடுமையான இதை நான் அரை மணி நேரத்துல சொல்லியிருக்கிறேன். ஆனா இது அந்த 1300 வருடங்கள் எவ்வளவு உபாதைகளை இந்த ஒரு பரிசுத்தவான்கள் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி எவ்வளவு டஃபான டைம்ல இதை கடந்து வந்திருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. அவ்வளவு ஒரு மோசமான காலத்தை நம்ம இருக்கோம். நீங்க நம்ம கையில தமிழ் பைபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் யார் பார்த்தோம்னா பர்தலோமியூ சீகன்பால் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு, அந்த மிஷினரி வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு 1714. கரெக்டா இங்க இருந்து கரெக்டா 300 வருஷம் முன்னாடி தான் முதலாக தமிழ்ல அச்சடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அடுத்து வில்லியம் கேரி இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் இதை அச்சடிக்கிறார் 1800 இன்னைக்கு நம்ம கையில முழுவதுமாக கிடைத்திருக்கிறது. இதை பயன்படுத்துவோம். ஆண்டோட நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.